ஓபிஎஸ்க்கு எத்தனை சீட்டு, டிடிவிக்கு எத்தனை சீட்டு, அதையும் தாண்டி வந்து இது போல தான் சீட்டா அப்படின்னு கொந்தளிக்கக்கூடிய டிடிவி ஓபிஎஸ் நிற்கக்கூடாது, இவர் வைத்திலிங்கம் நிற்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு சொன்ன எடப்பாடி, அப்படிங்கும்போது யார் தான் நிற்கணும், அதையும் எடப்பாடியே சொல்லுவாரா அப்படின்னு இன்னைக்கு யாரிடமும் குரலை உயர்த்தி பேசாத ஓபிஎஸ்க்கே டென்ஷன் ஆகிற அளவுக்கு நடந்த நிகழ்வுகள் என்ன? கருவேப்பிலை மாதிரி தன்னை தூக்கி போட்டுட்டாங்கன்னு டிடிவி புலம்பிட்டு இருக்காரு. என்ன காரணம்? அண்ணாமலையை பெருசாக நம்பிட்டு இருந்த டிடிவிக்கு என்ன இப்போ மண்ணு விழுந்துருச்சா? எடப்பாடி பழனிசாமிக்கு 5 நிமிஷம் டைம் எஸ்பிஜி கொடுத்துருக்காங்க மோடியை பார்க்குறதுக்கு. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா டிடிவி திறக்கிறதுக்கு 2 நிமிஷம். 2 நிமிஷத்தில் என்னங்க பேச முடியும்? போய் வணக்கம் சொல்கிறதுக்குள்ளே 2 நிமிஷம் முடிஞ்சிருமே. அப்போ 2 நிமிஷத்தில் வந்து எஸ்பிஜி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஓபிஎஸ்க்காவது பரவாயில்ல, ஒரு 4 நிமிஷம் கொடுத்துருக்காங்க பொழுது. சசிகலா அவர்கள் இன்னமும் அவங்க நடராஜன் அவங்களுடைய தம்பி அவர் மூலியமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் தொடர்பு இல்லையே, அவங்க ரீச் பண்ணலை. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு. ஏப்ரல் 11 சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மோடி வைக்கக்கூடிய முக்கிய டிமாண்ட், அதற்கு எடப்பாடி ஒத்துக்குவாரா? அப்படி ஏப்ரல் 11 என்ன நடக்குது? அப்புறம் செவ்வாய்க்கோரை யாகம், செவ்வாய்க்கோரை பூஜை, அது வந்து மோடி பண்ணுறாரு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வராங்க. அந்த பூஜையுடைய முக்கியத்துவம் என்ன? எல்லாரும் நல்ல நேரம் பார்த்து கோயிலுக்கு போவாங்க. யமகண்ட நேரத்துலேயோ அந்த உச்சிகால பூஜை முடிஞ்ச உடனேயோ கொஞ்சம் பூஜைலாம் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் இந்த பூஜையை இன்றைக்கி மோடி பண்ணுவதன் அவசியம் என்ன? 3 மணி நேரம் ராமேஸ்வரம் கோயிலில் யாரும் போகக்கூடாது, காலைல 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஊறி திளைத்த மோடி அங்கே என்ன பண்ண போகிறாரு? எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை சரண்டர் ஆகிறாரு. மோடி அவர்கள்ட்ட அவரும் சந்திக்க போகிறாரு. கடைசி கட்டமாக அமித்ஷா மோடியை வச்சு மோடிகிட்ட ஏதாவது பேசலாமா, தலைவராக தொடர்வதற்கு இன்னும் விருப்பத்தில் தான் இருக்கார். உச்ச நடிகர்கிட்டையே ஆதரவு கேட்ட அண்ணாமலையோடைய தரப்பு, நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் மோடிகிட்ட பேசுங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குதுன்னு தெரியும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவரும் காவி வரணும்னு நினைக்கிறவர் தானே, அதனால் நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பிடி கொடுக்காமல் பேசிய ரஜினியை பற்றி அப்பயும் தெரியும். சசிகலாலாம் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க, ஓபிஎஸ் பார்த்தாங்க, அப்பயே சொன்னாங்க அவர் வந்து பேச போகிறாரு. நம்ம அப்பயும் சொன்னோம், அதெல்லாம் ரஜினி பேச மாட்டாருங்க, அவருடைய கேரக்டருக்குலாம் ஒத்து வராது. அது அரசியலுக்கே எவ்வளோ பிஜேபி கூப்பிட்டாங்க அரசியலுக்கு வாங்கன்னு, அப்பயே ஓடி போயிட்டார். அதனால் அவர் வந்து இதில் தலையிட மாட்டார். இருந்தாலும் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அப்போ ரஜினியை வைத்து அண்ணாமலை ஒரு பக்கம், இன்னொரு தகவல், மாப்பிள்ளையை சந்தித்த அண்ணாமலை தரப்பா இல்லை அண்ணாமலையே சந்திச்சாராங்கிற தகவல். ஆனால் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே. எல்லாரும் யோசிப்பீங்க, என்னங்க அண்ணாமலையை போய் மாப்பிள்ளை சந்திப்பாரான்னா ஏன் இதுக்கு முன்னாடி சந்திச்சதே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதானி இங்கே வந்தார்ல, சென்னைக்கு வந்தார்ல, அப்போ யாருங்க சந்திச்சார்? நமக்கு ஒன்றும் புரியல. அதானி யார்? மோடிக்கும் அதானிக்கும் ஃப்ரெண்டாக இல்லையா? அப்போ அதானி வந்து மாப்பிள்ளையை சந்திப்பார். ஆனால் மோடியினுடைய சிஷியனாகக்கூடிய அண்ணாமலை போய் மாப்பிள்ளை 2 பேரும் சந்திச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனால் மக்கள்கிட்ட இப்போ சொன்ன உடனே அதெல்லாம் சந்திச்சிருப்பாங்கங்கிறாங்க. ஒரு விரிவான காட்டமான அறிக்கை திமுகலேருந்து விட சொல்லுங்கள். அண்ணாமலை அவர்களை பற்றி வேகமாக காட்டமாக ஒரு அறிக்கை வந்தால் அதை காட்டியே பிஜேபியில் நான் அரசியல் பண்ண முடியும். அப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சியை தாண்டி அண்ணாமலைக்கு உதவி பண்ணும் திமுக குடும்பம்னே சொல்லலாம். ஒன்றும் வேணாங்க, நீங்கள் என்ன இருக்குது இல்லை எது வேணால் விட்டுருங்க சார், நம்ம அது கேட்கல சார். தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மினி எமர்ஜென்சி நடக்குதுன்னு சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து EVKS இளங்கோவனுடைய நினைவேந்தல், சிஎம் வராரு, பாலகிருஷ்ணன் வராரு. அன்றைக்கி தான் அவரோட கடைசி நாள் தலைவர் பதவி. அப்போ ஏன்னா முதல் நாள் வந்து திமுகவை கடுமையாக கண்டிச்சிட்டார், மினி எமர்ஜென்சி நடக்குதுன்னு. அடுத்த நாள் சிஎம்மை பார்த்தா சிஎம் எப்படிங்க பிஹேவ் பண்ணுவார்? எப்பயுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிம்பார். ஆனால் சிஎம்முடைய குணம் அது ரொம்ப கோவம்லாம் பட மாட்டார். ஆனால் அன்றைக்கி பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது சிஎம் முன்னாடி போயிட்டார். எப்பயுமே சிஎம்கிட்ட போய் சொல்லுவாங்க, பாருங்க பாலகிருஷ்ணன் வேகமாக வந்துட்டு இருக்காரு, நின்று பேசிட்டு போவார். இது மாதிரி நிறையா நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அன்றைக்கி நான் நல்ல ஞாபகம் இருக்கும், சுதர்சன் ஆட்சிப்பன்னு நினைக்கிறேன், முன்னாடி காங்கிரஸ் தலைவர். அவர் ஏதோ ஒன்று இதில் பண்ணும்போது வந்து பேசிட்டு போகிறார் சிஎம். நிறைய பேர்கிட்ட நடந்துக்கிறார், அவ்வளோ பண்பானவர். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து பின்னாலேயே அவருடைய அசிஸ்டண்ட் தினேஷ் போயிட்டு ஏதோ சொன்னதுக்கப்புறம் பார்க்கல, போயிட்டார். அப்போ அவ்வளோ கோவப்படுறாரு. ஆனால் என்னென்னா அண்ணாமலை அவர்கள் வந்து நாணய வெளியீட்டு விழாக்கு வராரு, கலைஞர் நினைவிடத்தில் வந்து வாங்க அண்ணாமலை அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்குன்னா, ஏங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்பலாம் கோவம் இருந்து வச்சுக்கோங்களேன், உள்ளன்னு போட கூப்பிட மாட்டீங்க, வராதுங்க, ஜெல்லாவாதுங்க. அது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலாம் நடக்காது.
அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது. ஜெயலலிதாவும் கலைஞரும் ஏதாவது இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காங்களா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஒன்றும் வேணாம். இப்போ சமீபத்தில் சொல்லுவோம்ல, ஒன்றிய அரசு அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப சோனியா காந்தியும் மோடியும் நேரில் செஞ்சுட்டா நலம் விசாரிப்பார்கள், எல்லாம் கரெக்டு. சமீபத்தில் ஒரு டீ பார்ட்டி நடந்தது, பார்த்துருப்பீங்க. ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்கெல்லாம் தனியாக டீ சாப்பிடுவாங்க, மோடி தனியாக டீ சாப்பிட்டுட்டு இருப்பார். இதற்கு முன்பு இப்படி நடந்ததில்லை. வாஜ்பாய் இருக்கும்போதெல்லாம் பேசுவாங்க, இப்போ அது கூட இல்லை. அது சண்டை தான் ஆயிடுச்சு. எப்படி ஜெயலலிதா அம்மா கலைஞர் மாதிரி அடிச்சுப்பாங்க. நேரு குடும்பத்தை ஒழிச்சே தீர்வுங்கிறதுல மோடி கங்கணம் கட்டிகிட்டு இருக்கார். அவங்களே சமாதானத்துக்கு வந்தாலும் சமாதானம் பண்ணுற தயாராக இல்லை அவங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது மோடி 4.5 மணி நேரம் தான் வராரு ராமேஸ்வரம். அந்த 4.5 மணி நேரத்தில் பரபரக்கக்கூடிய அந்த 4.5 மணி நேரம் நாளைக்கு காய் நகர்த்தர்கள் பயங்கரமாக இருக்கும். டிடிவி தினகரனுக்கு ஜாக்பாட் அடிக்குதா, அண்ணாமலைக்கு அடிக்குதா, இல்லை எடப்பாடிக்கு அடிக்குதா, ஓபிஎஸ் அடிக்குதான்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓபிஎஸ் எடப்பாடி போய் சிஎம் இவரை பார்க்குறாரு, பிரைம் மினிஸ்டர் 2023 ஜூலை. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறாரு. அதே போல் ஓபிஎஸும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பார்க்குறாரு. டிடிவி தினகரன் நமக்கு தெரிஞ்சு இப்போ தான் பார்க்குறாரு. அப்புறம் ஏற்கனவே பாரிவேந்தர் நம்ம கிருஷ்ணசாமியிலேருந்து கூட்டணி கட்சிகள் எல்லாமே. அதையும் தாண்டி பிஜேபி வச்ச டிமாண்ட் 94, உங்களுக்கு 140 அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்களாம். என்ன 94 நாங்கள் கூட்டணி கட்சிக்கெலாம் நாங்கள் கொடுத்துக்குறோம், நீங்கள் 140 நில்லுங்க. அப்போ அதிமுக மெஜாரிட்டி ஆகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக வச்சக்கூடிய ஸ்கெட்ச். இதை 122 மெஜாரிட்டி 122 ஜெயிக்க முடியுமான்னு தெரில. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமருடைய வருகை எவ்வளவு முக்கியத்துவம், அதை விட அரசியல் பரபரப்பு. அதையும் தாண்டி பிரைம் மினிஸ்டர் அவர்கள்ட்ட ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே மறுசீரமைப்பை பற்றி ஸ்டாலின் நிறைய பேசிட்டார், பிரதமருக்கு கடிதம் எழுதிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு பிரதமர் எதுவுமே பதில் சொல்லாமல் போனால் அதை வைத்து ஸ்டாலின் ஸ்கோர் செய்வார், கண்டிப்பாக ஸ்கோர் செய்வார், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோடி நாளைக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத உச்சக்கட்ட பரபரப்புங்கனால அது மாதிரியான ஒரு பதிவு. இது வரைக்கும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்காரு, கோபேக் மோடியில் ஆரம்பித்து கேலோ இந்தியாவில் ஆரம்பித்து எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் நாளைக்கு ஒரு முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் நாளை நடக்கப் போவது என்ன, பிஜேபியில் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்குது, இந்த பக்கம் எடப்பாடி எப்படி மூவ் பண்ண போகிறாரு, தங்கமணி வேலுமணி எப்படி மூவ் பண்ண போகிறாங்க, ஓபிஎஸ் டிடிவி அவங்க இடத்துல இருக்கவங்க எப்படி மூவ் பண்ண போகிறாங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம்தான், இன்றைக்கி தொகுதி மறுசீரமைப்பு ஆரம்பித்து மும்மொழி பிரச்சனையை ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக மிக முக்கியமான பிரச்சனை நிதி கொடுக்காதது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது, பக்பு வாரிய விஷயம், இவ்வளோ பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது மோடியோடைய பயணம் ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படுது ராமேஸ்வரம். அதையும் தாண்டி திமுகவோ மற்றவங்களோ கருப்பு கொடி அறிவிப்பாங்கன்னு நினச்சாங்க, அதெல்லாம் அறிவிக்கலைன்னா வக்பு வாரியத்துக்காக கருப்பு கொடி அறிவிச்சிருக்கணும், அது அறிவிக்க மாட்டாங்க நமக்கு தெரியும். பிரதமர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு வேறு சொல்லியிருக்காங்க. அப்போ பிரதமர் அவர்கள் நேராக தாய்லாந்து போயிட்டு அங்கேருந்து இலங்கை போயிட்டு இலங்கையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வர்றார். பேசப்பட்டது என்ன, இலங்கையில் போய் கச்சத்தீவு பற்றி பேசுவார். ஏற்கனவே நிறையா மீனவர்கள்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க, படகுகள்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க, கச்சத்தீவை மீட்டு கொண்டு வர போகிறாரு அப்படின்னு எல்லாம் பெரும்பாலும் பேசப்பட்டது. ஆனால் கச்சத்தீவை மீட்பது அப்படிங்கிறது இன்றைக்கி நடைமுறையில் ரொம்ப சாத்தியமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஒன்று கொடுத்ததை அவ்வளோ ஈஸியாக வாங்குறது சர்வதேச பிரச்சனை ஆயிரும். அது அவ்வளோ ஈஸியான முடியாது. இல்லைனா மோடி எப்பயோ பண்ணிடுவார், வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தலுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும் அவங்களுக்கு. அதையும் மீறி ஏன் மோடி இதால் பண்ண முடியலன்னா இது ஒத்து வராதுன்னு அவர் நினைக்கிறார், இந்திய அரசாங்கமே நினைக்கிறாங்க, அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இலங்கையிலேருந்து இன்னொன்று சொல்லிடுறோம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க கச்சத்தீவை மீட்கணும்னு. ஒரு விஷயம் தாங்க, கச்சத்தீவை இலங்கையே நினச்சா தான் கொடுக்க முடியும், நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு போரிடலாம் முடியாது. ஏன், ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தத்தை போடுது, இன்னொரு அரசாங்கம் ஒரு இடத்த கொடுத்ததுக்கப்புறம் அதை திருப்பி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்கள் இந்தியாவின் மீதான நம்பகத்தன்மை போயிடும். இப்போ மோடி ஒரு நிதி கொடுக்குறாரு பூட்டானுக்கு, அடுத்தது ராகுல் வந்தோடனே பூட்டானுக்கு நிதிலாம் கொடுக்கூடாது, அது கொடுத்தது கடனை திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் ஒத்துருமா? அது வெளியுறவு கொள்கையில் அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், ஏற்கனவே நீங்கள் ஃபண்டு கொடுத்துருந்தீங்கன்னா நிறுத்தலாம், திருப்பிலாம் வாங்க முடியாது. திருப்பி வாங்கினதா ட்ரம்ப்பே வாங்க முடியாது சார், அது எந்த நாட்டிலும் நடக்க முடியாது. எப்படி இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தும், இதை நிறைய பேர் தெரியாமல் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது சரியான வாதமாக இருக்க முடியாது. என்ன சொல்லலாம், கச்சத்தீவு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களை மீறி ஜெயலலிதா இந்திரா காந்தி அம்மா கொடுத்துட்டாங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போ கலைஞர் அவர்கள் இருக்கும்போது
கோவி செழியன், நம்ம நடுஞ்செழியன் அவங்க தம்பி, அவர் வந்து எம்பி, திமுக எம்பி, அவர் தான் நாடாளுமன்றத்தில் கேட்குறாரு, கச்சத்தீவை நீங்கள் கொடுக்குறீங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்ததே அப்படின்ட்டு. ஏன்னா பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, இலங்கையில் இருக்க பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாடாளுமன்றத்தில் அன்னைக்கு அப்போ இருக்கக்கூடிய இந்திய அமைச்சர், காங்கிரஸ் கட்சி அமைச்சர் சொன்ன பதில், கச்சத்தீவு மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடம். நம்ம இடம்னு அவர் சொல்லலை, கச்சத்தீவு மனித நடமாட்டம் இல்லாத இடம், அது உபயோகப்படுத்தப்படாத இடம், அதை பற்றி இந்தியா யோசிக்கவில்லை. இவ்வளோதான் அவங்க சொன்னது. அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் டெல்லி போகும்போது பேசும்போது, ஆமாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கலைஞர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வராரு. அதையும் மீறி கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. அப்போ நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கும்போது கலைஞர் அவர்கள் இதற்கு ஆமான்னு சொன்னாராம் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு காங்கிரஸ் பதிலே சொல்லலை, கொடுத்தாருன்னு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்ல. ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா, காங்கிரஸை ஆட்டி படைக்கும் இடத்தில் கலைஞர் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் இருந்தார். அப்பெல்லாம் ஏன் இதை பெருசாக வலியுறுத்தலை? ஏன் அன்னைக்கே கலைஞர் அவர்கள் மொழிப்போர் மாதிரி பெரிய ஒரு பிரச்சனையை நீங்கள் கிளப்பியிருந்தா கச்சத்தீவை வந்து இந்திரா காந்தி அம்மா இப்படி கொடுத்துருக்க முடியும். இப்போ விஜயெலாம் அறிக்கை விடுறாரு, இது வந்து திமுக பண்ண வரலாற்று துரோகம்னா ஓரளவுக்கு அது உண்மைதான். திமுக காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து தான் அதை கொடுக்குறாங்க. இப்போ கலைஞர் ஒத்துக்கவே முடியாதுங்க. அது பெரிய, இப்போ மொழிப்போரில் வந்து போராடின மாதிரி, இந்தி திணிப்புக்கு எதிராக போராடின மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை கலைஞர் அப்போ பண்ணல. அது ஒரு வரலாற்று பிழை தானே. ஒன்று வேணால் இன்றைக்கி வந்து சிங்களத்தில் வந்து இலங்கை மக்களை வந்து கொன்று குவிக்கிறாங்க. நம்ம கலைஞர் அவர்கள் வந்து நேராக போய் போரில் அவரால் நிறுத்த முடியாது, அவரால் நிறுத்த முடியும். ஆனால் என்ன பண்ணியிருக்கலாம், குறைஞ்சபட்சம் வாபஸ் வாங்கியிருக்கலாம்ல. பாருங்கள், நான் வந்து தமிழக மக்கள் அழிகிறத நான் பார்க்க மாட்டேன். உண்ணாவிரதம் இருந்துட்டு உடனே 2 மணி நேரம் தான் உண்ணாவிரதம் இருந்தார். அதையே ஜெயலலிதா இன்னைக்கு வரைக்கும் கிண்டல் அடிச்சுக்கும். பார்த்தீங்களா, இலங்கையில் போர் நடந்துட்டு இருக்குது, கரெக்டாக 2 மணி நேரம் அந்த கலைஞர் வந்து அவங்களுடைய மனைவிகளுடன் வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டாரு. இன்னும் கடைசி வரைக்கும் ஜெயலலிதா பேசிட்டு இருந்தாங்க. கலைஞர் அவர்கள் நினச்சிருந்தால் அப்போ ஆட்சியை வந்து தடுத்திருக்க முடியுமா? கலைஞர் இல்லாட்டினாலும் கவர்மெண்ட் இருந்திருக்கும் அப்போ. ஆனால் கலைஞர் ஒரு செக் வச்சிருக்கலாம்ல, கலைஞர் ஏன் வைக்கல? பதவிதானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்திருக்காரு. அப்படி தான் இன்னைக்கும் கலைஞரை பற்றி பேசுகிறவர்கள் என்னது, வரலாற்று துரோகத்தை மன்னிக்க மாட்டோங்கிறாங்கல்ல. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னைக்கு திமுக பண்ணுச்சுன்னு தானே இப்போ சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? நீங்கள் தானே சார் ஆட்சியில் இருந்தீங்க. உங்கள் இடத்த நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு இடம், அந்த தமிழர்கள் வந்து அங்கே போய் மீனவர்கள்லாம் மீன் பிடிக்கிறாங்க, அந்த வலையெல்லாம் காய வைக்கிறாங்க, அங்கே ஒரு சர்ச் இருக்குது. இவ்வளோத்தையும் மீறி நீங்கள் கொடுக்கும்போது எப்படி நீங்கள் அமைதியாக சார், இதுக்கு பெரிய அளவுக்கான நாடாளுமன்றத்தை முடக்கியிருக்க வேணாமா? அதானே கேட்குறாங்க. நாடாளுமன்றத்தில் செழியன் அவர்கள் கேள்வி கேட்டார், கரெக்ட். கலைஞர் அவர்கள் ஒப்புதல் இல்லாமல் தான் இந்திரா காந்தி கொடுத்தாங்க, அதுவும் கரெக்ட். ஒப்புதல் இல்லாமல் கொடுத்த உடனே உங்களுடைய எதிர்ப்பை எங்கே நீங்கள் பதிவு பண்ணீங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதுக்கு ஏன் திமுக இன்னும் பதில் சொல்ல முடியல? அப்போ திமுக 2 பேரும் மாற்றி இதில் அரசியல் பண்ணுறீங்களா? இல்லை பிஜேபி சேர்ந்து அரசியல் பண்ணுது? பிஜேபி நினச்சிருந்தா பண்ணியிருக்க முடியுங்கிறவங்க. மோடி தான் வலிமையான வளர்ச்சி பண்ணியிருக்க வேண்டியதானே. கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில், போன தடவை எம்பி எலெக்ஷன் நேரத்தில் கரெக்டாக கச்சத்தீவு வந்து அண்ணாமலைக்கு ஞாபகம் வந்துடும். உடனே வந்து அண்ணாமலை வந்து ஒரு லெட்டர் எழுதுவார், தொல்லியல் துறை ஒரு அறிக்கை கொடுக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ மோடி அவர்கள் கச்சத்தீவை பற்றி பேசுவாரான்னு தெரியல. சொல்கிறாங்க பேசுவாங்கன்னு, பேசி தீர்வு கண்டால் நல்லது தான். பேசிட்டு அங்கேருந்து நேராக ராமேஸ்வரம் வர்றார். ராமேஸ்வரத்துக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா வரும்போதே யமகண்டம் ஆகிடுது. ஏன்னா இப்போ வந்து மோடி, அமித்ஷா, இந்த பிஜேபி கட்சிலாம் ரொம்ப அந்த ராகு காலம், நல்ல நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க. கரெக்டாக வராரு, வந்துட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறாரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோயிலில் அவருக்கு செவ்வாய் கோரை பூஜை. இந்த செவ்வாய் கோரை பூஜை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமகண்ட நேரத்தில், உங்களுக்கு தெரியும் யமகண்ட நேரத்துலலாம் வந்து கோயிலுக்கு போக மாட்டாங்க, ஒரு நல்ல காரியமே பண்ண மாட்டாங்க. யமகண்ட நேரத்துலேயும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உச்சிகால பூஜை முடிஞ்ச உடனேயும் பெருசாக பூஜை பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்கள் உச்சிகாலை முடிந்த பிறகு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த யமகண்டம் முடிகிற நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் கோரை யாகம் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார். இது உடலளவிலும் உடலில் இருக்கக்கூடிய உபாதைகளுக்கும் மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலத்துக்குமான ஒரு பூஜை. நீங்கள் நினைக்கலாம் பாருங்கள், மோடி அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும். நீங்கள் நினைக்கலாம் ஊர் ஃபுல்லாக சுற்றுறாருன்னு, அவருக்கும் டென்ஷனாக தான் இருக்கும். அந்த பூஜையை நடத்துகிறாங்களாம். இந்த பூஜை நடத்துறதுனால ராமேஸ்வரத்தில் ஒரு 3 மணி நேரத்துக்கு கோயிலுக்குள்ளே யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, இந்த பூஜை முடிந்த இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பூஜை கீஜை எல்லாம் பயங்கரமாக எப்பயுமே பூஜை பண்ணுவார்ல,
இதே மாதிரி தெரியும் உங்களுக்கு, உத்தரகாண்டில் கங்காதேவி கோயிலில் வந்து இதே மாதிரி தான் உடம்பு சரியிடணும், அப்புறம் நம்ம வலிமையாக இருக்கணுங்கிறதுக்காக பூஜை பண்ணார் போன வருஷம் மார்ச் மாதம். உத்தரகாண்டில் நடந்த அந்த பூஜை ரொம்ப ஃபேமஸ். அதற்கு பிறகு இந்த பூஜை இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் முடிச்சுட்டு பிரைம் மினிஸ்டர் மதுரை வர்றார். மதுரை வரும்போது தான் பஞ்சாயத்தே. ஏன் பெரிய லிஸ்ட்டு, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன். முதல்ல ஓபிஎஸ் மட்டும்தான், இப்போ டிடிவியும் சந்திக்க அனுமதி, எல்பிஜி அனுமதி கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் பாரிவேந்தர், யார் நம்ம ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, அவங்க கூட்டணி கட்சி தலைவர் ஜி.கே. வாசன், இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக மிக ஏசி சண்முகம், முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து பிரதமரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது தேர்தல் நேரம், அதனால் எல்லாத்தையும் சந்திச்சு ஆக வேண்டிய கட்டாயம். எல்லாத்துக்கும் ஒரு ஹலோ சொல்லிட்டு போவாரா தெரில. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொருத்தர், அதுவும் இல்லாமல் அண்ணாமலை வேறு சந்திக்கிறார். இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன், பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏர்போர்ட்டில் இருப்பார், ஒவ்வொருத்தரும் அவரை சந்திக்கணும். அவர் சந்திச்சு போனவொன்னு அடுத்தவர் அனுப்புவாங்க, ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம். கரெக்டாக இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அங்கே ஓபிஎஸ் நிற்பார். ஓபிஎஸ் எடப்பாடி பேசி, இப்போ நம்ம அந்த ஃபோட்டோலாம் வரும்ல பாருங்கள், எடப்பாடியும் ஓபிஎஸும் பேசிக்கவே இல்லை. அவர் அந்த பக்கம் நிற்கிறார், இந்த பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம், இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார், கிருஷ்ணசாமி ஒரு பக்கம், பாரிவேந்தர் ஒரு பக்கம். இப்படி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அங்கே முகம் கொடுத்து ஜி.கே. வாசன் ஒரு பக்கம், யாரெல்லாம் முகம் கொடுத்து பேசாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒரே இடத்துல நிற்பாங்க. இப்போ நான் சொல்லுவாங்கல்ல, வாங்கப்பா எல்லாம் உள்ளே வாங்கப்பா, எல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க, அந்த ரேஞ்சில் தான் நடக்க போகுது. இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை தான். எடப்பாடிக்கும் தர்ம சங்கடமான நிலைமை தான், ஓபிஎஸ் டிடிவி, ஏன்னா 2-3 பேரும் பார்த்துக்க மாட்டாங்க. டிடிவி ஓபிஎஸ் பிரச்சனை 2 ஒன்றா பேசிக்குவாங்க. எடப்பாடி தனியாக இருக்கணும். அது வந்து அவங்களுக்கு எப்படி அது மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எடப்பாடி கூட யார் போகிறான்னு தெரியல. இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் தமிழக அரசு சார்பிலையும் தங்கந்தான அரசு போய் பார்த்து நிதி கேட்க போகிறாங்கிறாங்க. அது வேற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. இவ்வளவு பேரையும் பார்த்து அவங்கக்கிட்ட பேசி அவர்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்வு காண இன்றைக்கி வேணால் ஓபிஎஸ்க்கு அவருக்கு ஒரு பிரேயர் இருக்குது, டிடிவிக்கு ஒரு பிரேயர் இருக்குது, எடப்பாடிக்கு ஒரு பிரேயர் இருக்குது, ஏசி சண்முகத்திலேருந்து ஜி.கே. வாசனுக்கு பதவி நீட்டிப்பு வேணும், அவர் பேசுவார். ஒன்றிய அமைச்சராகணும்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் பையனுக்கு ஒரு எதிர்காலம் வேணும், அதை பற்றி பேசுவார். இன்னொன்று ஓபிஎஸ் கூட ஓபிஎஸ் மட்டுமா, இல்லை வைத்தியலிங்கம் போகிறாரா, ஐயப்பன் போகிறாரா, இல்லை ஓபிஎஸ்க்கு மட்டும்தானா, டிடிவி தினகரனுக்கு மட்டும்தான் அலவுடா, இல்லை டிடிவி தினகரன் கட்சியிலேருந்து யாராவது போவாங்களா? இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து டிடிவி ஓபிஎஸ் 2 பேரையும் என் மேடையில் ஏற்ற மாட்டேங்கிறாராம். அப்போ மேடையை ஏற்றாமல் யார் சீட்டு கொடுப்பா? சரி, அப்படியே சீட்டு கொடுத்தாலும் டிடிவியும் ஓபிஎஸும் நிற்கக்கூடாது தேர்தலுங்கிறாங்களாம். ஏன்னாங்க டிடிவி ஓபிஎஸும் தேர்தலில் நிற்கக்கூடாதா? போன தடவை அவர் வந்து இதில் நின்னார், கோயில்பட்டியில் நின்று கடம்பூர் அஜித் தோற்று போனார், யாருமே நினைக்கல. இந்த தடவை அவர் நிற்பார்ல. இப்போ டிடிவி தினகரன் அவ்வளோ கோபத்தில் இருக்கார், ஓபிஎஸ் அதை விட கோபத்தில் இருக்காங்க. கோபத்துக்கு காரணம் என்ன? 2-5 இதான் கோபத்துக்கு காரணம். இதை பற்றிலாம் பேசுவோம், ஒவ்வொன்றா பேசுவோம். முதல்ல வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வரார். எடப்பாடி பழனிசாமி 5 நிமிஷம் அவருக்கு டைம். எடப்பாடி பழனிசாமி இங்கே கரெக்டாக தயாராகி தான் போகிறாரு. ஏன்? எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மீட்டிங் கொஞ்சம் முக்கியத்துவம் தான். ஏன்? அமித்ஷாட்ட எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு. முதல்ல வந்து ஒரு என்ன ஒரு அமௌண்ட், எப்பயுமே பாருங்கள், இடம் வாங்கும் போது கூட அமௌண்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பேசுவாங்க. பட் அமௌண்ட்டு ஃபைனல் பண்ணிட்டு தான் டாக்குமெண்ட்டே கொடுப்பாங்க, அப்படி தானே? கட்சியிலும் அப்படி தான். முதல்ல உங்களுக்கு எத்தனை சீட் அப்படி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் பேசுவோம். கூட்டணி முடிவானவுன்னா முதல்ல எவ்வளோ சீட். ஆனால் இங்கே பிஜேபியில் தலைகீழ். இது வரைக்கும் கூட்டணி எவ்வளோ சீட்டுன்னு பேசல. நீங்கள் எங்களோட கூட்டணிக்கு வந்துட்டீங்க, அறிவிச்சிருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறது அமித்ஷாவுடைய ஸ்டாண்டு. எடப்பாடி என்ன பயப்படுறாருன்னா, அறிவிச்சதுக்கப்புறம் அதாவது உள்குத்து பண்ணிட்டா. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் செங்கோட்டையனையும் வச்சு நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க. நல்லா தெரியுது, செங்கோட்டையனை வச்சு பண்ணுறதெல்லாம் இரிட்டேட் தான். செங்கோட்டையனால் எடப்பாடியை வீழ்த்த முடியாதுன்னு நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் ஆகிறார். நிறைய பேர் நியூஸ் போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையனால் பொதுச் செயலாளர் ஆக முடியாதுங்க. அவருடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் வேலுமணியும் யாராவது சொன்னால் கூட பரவாயில்ல. இவருலாம் செங்கோட்டையெல்லாம் அவ்வளோதான் செலவு பண்ண மாட்டார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கூவத்தூரில் என்ன நடந்தது? 72லேருந்து எம்எல்ஏங்கிறாரு. கூவத்தூரில் மினிஸ்டர் பதவி கொடுக்கலாம் அழுதுகிட்டே வெளியில் போனவர் தான். அது வந்து நீங்கள் அழுதுகிட்டுலாம் பண்ணிங்கன்னா அரசியலில் வேலைக்கு ஆகாதுங்க. இதே மாதிரி டெல்லியில் முதலமைச்சர் ஆதிஷி எங்கள் அப்பா பற்றி தப்பாக பேசிட்டாங்க, அழுதாங்கல்ல. அழுதா மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஜெயலலிதா என்னைக்காவது அழுதுருக்காங்களா?
கலைஞர் அழுதுருக்காரா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அரசியலுக்கு வந்துட்டோம்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். சும்மா இதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு சீன் போட்டால் மக்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த எண்ணிக்கையை சொல்லாமல் இருக்கிறது இன்னும் ஒரு தயக்கமாகவே இருக்குது. இன்னொன்று, அமித்ஷா கிட்ட எடப்பாடி கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு உடனே நம்ம அமித்ஷா வந்து உடனே ட்வீட் போடுறாரு. என்ன, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதுவே எடப்பாடிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. நம்ம போயிட்டு வரோம், நல்ல வேலை அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகி விட்டது, இந்த கூட்டணி ஆட்சி பிடிக்குன்னு சொல்லாமல் விட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி தர்ம சங்கடம் என்னன்னா, இன்னும் எல்லாமே முடிவாகலையே, அதுக்கு முன்னாடி ஏன் சொல்லணும்? பிரதமர் என்ன நினைக்கிறாரு, ஏப்ரல் 11 சித்ரா பௌர்ணமி அன்னைக்கே சொல்லிடணுங்கிறார். அப்போ அமித்ஷாட்ட கன்வின்ஸ் பண்ணியாச்சு, பார்த்து பண்ணுங்கன்ட்டு. இப்போ மோடிக்கிட்ட ஒரு சொல்லுவார்ல, மோடி வராருங்க, அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சரி சார் சொல்லிடுறேன், ஒரு ஹலோ சொல்லிட்டு இதையும் சொல்லிடுறேன். இப்போ மோடியை பார்க்கும்போது முழுக்க ப்ரேயர் என்னவாக இருக்கும்? ஏன்னா அமித்ஷாவை விட மோடியிடம் அட்டாச்மெண்ட்டாக இருக்கவர் ஓபிஎஸ். ஏன்னா அண்ணாமலையே சொல்லுவார், ஓபிஎஸ்க்கு வந்து அவர் ஒரு நல்ல நண்பர், கொஞ்சம் குட் புக்கில் இருக்காருன்ட்டு. ஏன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பார். ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே 2வது இடத்துல இருந்து பழக்கப்பட்டவர். இப்போ ஜெயலலிதா பாருங்கள், யாரையும் பார்க்காம ஓபிஎஸ்ஸை மட்டும் முதலமைச்சராகணும். ஏன்? சொன்னதை மட்டும் செய்வார். ஏன்? அதுக்கப்புறம் செய்ய தெரியாது அவருக்கு. அதனால தான் இவ்வளோ சம்பாதிச்சார். என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுவார். எடப்பாடியே சொன்னதையும் செய்வார், சொல்லாதையும் செய்வார். முதல்ல இன்னும் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களை யாருன்னு தெரியுமான்னு கேட்டுருவார். அரசியலில் ஸ்மார்ட்டான அரசியல்வாதி தாங்க ஜெயிப்பாங்க. அந்த விதத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்மார்ட்டான அரசியல்வாதின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. அடுத்து யார் சொல்லுங்கள்? செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி முதல்வராகக்கூடிய தகுதி உள்ள ஒரே ஆள் செந்தில் பாலாஜி தான். நீங்கள் செந்தில் பாலாஜியை அவ்வளோ சாதனை நினைக்காதீங்க, அவர் சரியான ஆள். இப்போ அதிமுக பேசிகிட்டு இருக்கோம், இருந்தாலும் செந்தில் பாலாஜி பேசி ஆகணும். ஒன்றும் இல்லை, டாஸ்மார்க் விஷயத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார், டென்ஷன்லாம் பேசினார் பார்த்தீங்களா? ரொம்ப தெளிவாக பேசுவார். அதுவும் இல்லாமல் கரெக்ட், அதாவது அந்த டீட்டெயில் தெரியும், புள்ளி ஒருத்தோடு பேசுவார். இடி எந்த கேஸை வச்சு உள்ளே வந்தாங்கன்னு கேட்குறாரு பாருங்க, ஆரம்பத்திலே பிடிப்பார் பாயிண்ட்டை. அதுவும் இல்லாமல் ரொம்ப எதை கேட்டாலுமே ரொம்ப கேஷுவலாக பேசுறது, டென்ஷன் ஆகிறது இல்லை. இதெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி சரியான ஆள் தான், அதில் மாற்று கருத்தல் ஆள். அப்படி ஒருவர் எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன்லாம் ஒருத்தர் இல்லை. இன்னொருத்தர் டிடிவி தினகரன், இவங்களோட கம்பேர் பண்ணலாம். அவர் எல்லாத்தையும் பண்ணுவார். அவருடைய அது தெளிவு, நிதானம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் லீடராக முடியாது. டிடிவி தினகரன்லாம் கொஞ்சம் விட்டு அடிச்சுட்டு போயிடுவார் அவர். அதனால தான் எடப்பாடி இவங்க யாரையும் உள்ளே நுழைக்க மாட்டுறாரு. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் உள்ளே சேர்த்தோம்னா கதை முடிஞ்சது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே என்ன டிமாண்ட் சொல்லிட்டு இருக்காரு அதிமுகவில்? எடப்பாடி முதல்ல பேசிட்டு வந்துட்டார்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாலாம் கட்சியில் சேர்க்கணும்னு சொல்லாதீங்க. நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னா உங்கள் விருப்பம். முதல்ல அதே வேணான்னாரா, நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம். ஆனால் இன்னொரு கண்டிஷனு, இன்னொன்று என்னங்க கண்டிஷனு? ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் நிற்கக்கூடாது தேர்தலில். ஏன்? தேர்தலில் நாளைக்கு நின்று எம்எல்ஏனா நமக்கு சிக்கலாக வருவாங்க. தேவையாது நமக்கு. ஓபிஎஸ்க்காகலாம் ஓபிஎஸ்க்கு பையனை கொடுக்க சொல்லுங்கள், இந்த பக்கம் வைத்தியலிங்கம் பையனை கொடுக்க சொன்னாங்க, 2 பேர் நிற்கக்கூடாது. அப்புறம் மொத்தம் 2 சீட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. என்னங்க 2 சீட்டு? ஆமாம் 2 சீட்டு. அப்போ ஐயப்பனு அதெல்லாம் இல்லை, 2 சீட்டு. இல்லைனா ஐயப்பனை கொடுக்க சொல்லுங்கள், இன்னொருத்தர் கொடுக்க சொல்லுங்கள். 2 சீட்டு தான் கொடுக்கணும். இது ஒரு பக்கம். அதையும் தாண்டி இது சொன்ன உடனே ஓபிஎஸ் கோவம் வந்துருச்சான். வைத்தியலிங்கத்துக்கு ஃபோன் போட்டு என்ன நினச்சிட்டு இருக்காரு இவர், அப்படி பேசுவார்னு தெரியல. என்னையே நிற்கக்கூடாது, ஒன்றையும் நிற்கக்கூடாதுங்கிறார். நம்ம பொலிட்டிக்கல் கேரியரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எடப்பாடி பண்ணிகிட்டு இருக்காரு. எடப்பாடியை ரவுண்டு காட்டணும். இப்போ போகிற போக்கு பார்த்தா எடப்பாடி நிற்கக்கூடிய தொகுதியில் ஓபிஎஸ் செலவு பண்ணுவார் பொழுது தோக்கடிக்கிறதுக்கு. ஓபிஎஸ் நின்னாருன்னா இவர் செலவு பண்ணுவார் பொழுது. ஆனால் 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருப்பாங்க. இதுதான் கூட்டணியோடைய மைனஸ் பாயிண்ட்லாம். அதாவது அமித்ஷாவும் மோடிக்குமே ஒரு சண்டை, ஒரு யோசனை கொடுக்குதுன்னா இப்படி அடிச்சுக்கிறாங்க. எவ்வளவோ பஞ்சாயத்தில் நம்ம தீர்த்து வச்சிட்டோம், இது பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. இது எப்படி தீர்க்கிறதுனே தெரியலையே. எத்தனையோ ஸ்டேட்டில் சமாளித்தோம், இந்த ஸ்டேட்டை சமாளிக்க முடியல. அதான் விஜய் சொன்னார்ல, எத்தனையோ ஸ்டேட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மோடிஜி, இது வித்தியாசமான ஸ்டேட், உண்மையிலேயே வித்தியாசமான ஸ்டேட். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, நான் 2 சீட்டு கூட உங்களுக்கு கூட தரேன் ஜி, ஆனால் அவங்க 2 பேரும் கொடுக்கூடாதீங்க. அப்போ என்னென்னா ஓபிஎஸ் அப்படிங்கிறடைய அரசியல் எதிர்காலத்தை குறியாக்கக்கூடிய வேலையை இன்றைக்கி வந்து எடப்பாடி பண்ணுறாரு. அதையும் தாண்டி ஓபிஎஸ் என்ன ப்ரேயர், எப்படியாவது நான் அதிமுகவில் சேர்த்து விட்ருங்க, அங்கே நான் நின்றுக்கிறேன், எம்எல்ஏ சீட் கொடுத்தா போதும். ஏன்னா முதல்ல என்ன எம்எல்ஏ சீட்டில் தான் உள்ளே வரணும். ஒன்ஸ் எம்எல்ஏ சீட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் துரோகி, அவர் வந்து ஆஃபீஸை அடித்து உடைச்சார், இதெல்லாம் வந்து எடப்பாடி சொன்னால் எடுபடாது.
அதை ரொம்ப வலியுறுத்துறதுக்காக தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவரை சேர்க்கவே மாட்டேங்கிறார். ஓபிஎஸ் சேர்க்கணுங்கிறார். சரி, ஓபிஎஸ் எந்த சின்னத்தில் நிற்பார்? ரெட்டலையில் தான் நிற்கணும். இப்போ எடப்பாடி சொல்கிற கதை என்னன்னா, உங்கள் கட்சியில் ஏதோ ஒரு சின்னம் கொடுத்து நிற்க வைங்க, ஏன் பலாப்பழத்தில் கூட சுயேட்சை நிற்க வைங்க, உங்கள் இஷ்டங்க, அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்ட்டார். ஓபிஎஸ் தாமரையில் நின்றால் இப்போவே அரசியல் எதிர்காலம் முடிஞ்சது. தாமரையில் நின்றால் கொஞ்சம் யோசனை பாருங்க, முடிஞ்சது எதிர்காலம். இதை ஒன்று போதுமே. ஏடிஎம் அதிமுக அதுக்கப்புறம் உரிமையே கொண்டாட முடியாதுங்க. அவர் இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு கேஸ் போடுறது ஒன்றும் நடக்காது. அப்போ எடப்பாடி ஓபிஎஸ் எப்படி ரெட்டலையில் நிற்கணும்னு ட்ரை பண்ணுவார். அவரை தாமரையில் நிற்க வைக்க வேண்டுங்கிறது தான் எடப்பாடியோட பிளான். பார்த்தீங்களா, ஏற்கனவே சங்கி ஆகிட்டீங்க, முழு சங்கி ஆயிருங்க. அப்போ ஓபிஎஸ்ஸை கார்னர் பண்ணுவதற்கு எடப்பாடி இந்த அளவுக்கான ஐடியா கொடுத்துருக்காரு. இதை தெரிஞ்சு தான் ஓபிஎஸ் டென்ஷனாக இருக்கார். ஓபிஎஸ் பையன் சொல்லுவார், நான் ஒழுங்காக எம்பியாக இருந்திருப்பேன், தேவையில்லாமல் இப்போ எம்எல்ஏ எரிஞ்சுக்கு நிற்க சொல்கிறீங்க. அவர் ரெண்டாவது பையன் நிற்கிறாரு பொழுது. அவர் என்ன நினைக்கிறாரு, ஓபிஎஸ் ரெண்டாவது பையனும் நிற்கணும், நானும் நிற்கணும். அவர் நிறையா சீட்டுக்கு நினச்சிட்டு இருக்காரு. இவர் கொடுக்குறது வெறும் 2 சீட்டு. அப்போ ஓபிஎஸும் ஒன்று தான், சாவித்திரிங்க பையன் ஒன்று தான். முடிஞ்சு போச்சு கதை. ஓபிஎஸோட எதிர்காலத்துக்கு வேட்டு வச்சாச்சு. இப்போ ஓபிஎஸ் இப்போ என்ன பண்ண போகிறார், அதையும் பார்ப்போம். அடுத்து டிடிவி தினகரன் ஆரம்பத்தில் பிஜேபி எடுத்து பேசி, அதுக்கப்புறம் தீகார் ஜெயிலெல்லாம் போட்டு ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் போட்டு பிஜேபி ஒரு வழி பண்ணுறான்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் காலத்தின் கோலம் இன்றைக்கி இந்த ரேஜுக்கு வந்துட்டார். பிஜேபியோட மோடிஜியை பிரதமராக்குனதே ஒரே வேலை அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சி ஆஃபீஸும் காலி பண்ணிட்டார். கட்சி நடத்த முடியாதுங்க காசு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். கட்சி மெல்ல கரைய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இன்றைக்கி டிடிவி தினகரனுக்கு தெரியும் கட்சி நடத்துறது எவ்வளோ சிரமம்ட்டு. கரெக்டாக அண்ணாமலை மாற்றார், போய் ஜாயின் பண்ணார். சரி, வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ஜெயிச்சிருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னா ஒரு பெரிய பிளான். எப்படியும் அதிமுகவை ஒன்றிணைச்சிருவாங்க, யார் மோடி ஒன்றிணைச்சிருவார், அமித்ஷா தெரியும் இவங்களை பற்றிலாம். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் முட்டு கொடுத்த அவருக்கு எடப்பாடி சொல்கிறாரு, அவர் 5 சீட்டுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஏன், அவர் கட்சியிலே ஆள் இல்லைங்க, கட்சியில் ஆள் இல்லாத கட்சிக்கு எதுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்க, அதுவும் டிடிவியில் நிற்க சொல்லாதீங்க, பிரச்சாரத்துக்கு எல்லா தொகுதிக்கு போகணும், அதனால தான் அவரை வைக்கிறோம். அப்போ பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் நான் போகணுமாங்கிற ரேஞ்சுக்கு இப்போ டிடிவி கோவம் வந்துருச்சான். ஆபத்து காலத்தில் உங்களுடன் தோளாக தோல் நின்றேன். போன நாடாளுமன்ற தேர்தலில் 2.5% வாக்கு நான் வாங்கியிருக்கேன். போன சட்டமன்ற தேர்தலில் என்னால் நிறைய இடத்துல அதிமுக தோத்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இவ்வளோ வலிமையாக இருக்க எனக்கு 5 சீட்டு கொடுக்கணும்னு சொல்கிறது இவர் யாருங்கன்னு கேட்குறாராம். இவர் யார் எனக்கு 5 சீட்டு கொடுக்குறதுக்கு? நான் அண்ணாமலை ஜீட்டில் பேசிட்டு இருக்கேன், இவர் யார் நடுவில் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? அப்போ தேவையில்லாமல் உங்கள் மேட்டரை மட்டும் பேசிட்டு வாங்கன்னா, தேவையில்லாமல் ஏன் மேட்டரையும் உள்ள. அப்போ என்ன டிடிவி கோவம்னா, ஒரு காலத்தில் நம்ம ஜெயலலிதா வீட்டில் இருக்கும்போது ஓரமாக நிற்கக்கூடிய எடப்பாடி இன்றைக்கி தலைவர் ஆகிட்டார். பொறுக்க முடியல டிடிவி வேலை, யாராலையும் முடியாதுங்க. சசிகலா அம்மாவை இப்போ அந்த சசிகலாவுடைய மனநிலை யோசனை பாருங்கள். ஏன்பா நம்ம பாப்பா நீ தான்ப்பா முதலமைச்சர்னு சொன்னோம், நம்மளே யாருன்னு கேட்குறாரு. இது அவங்க எப்படி தாங்குவாங்க, எப்படி தூக்கம் வரும்? நம்ம ஒருத்தரை பெரிய ஆளாக்குனா இவர் நம்மளே யாருன்னு கேட்டார். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, அன்னைக்கு மட்டும் சசிகலா நினச்சிருந்தா ஏன் டிடிவி தினகரனை முதலமைச்சராக இருக்க முடியாது? டிடிவி தினகரன் முதலமைச்சர் 6 மாதத்தில் எலெக்ஷன் சொல்லிட்டு போயிருக்க முடியாது? அது ஜெயிச்சிருவாங்க இடைத்தேர்தலில் நிற்க வச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ஆக்கலை? அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க, சரி ரைட்டு, நம்ம எடப்பாடி பழனிசாமி சரியா அவருக்கு அவங்க கால்குலேஷன் கரெக்ட். எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை நிறுத்துவார்னு அவங்க நினச்சது உண்மை. எல்லா எம்எல்ஏக்களுக்கும் பணம் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே நான் கொடுக்குறேம்மா 1 மணி நேரத்தில் கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. அதான் எடப்பாடி. அரசியலை சம்பாதிச்சா செலவு பண்ணணும் சார். ஓபிஎஸ் செலவே பண்ணுறதில்ல. ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்ட முதலமைச்சர் உங்களுக்குன்னு ஒரு கோஷ்டியே இல்லை. கவுன்சிலருக்கே 10 கோஷ்டி வச்சுருக்காரு. நீங்கள் 10 பேர் அதை அல்லகை கூட வச்சுருக்காரு. நீங்கள் ஒருத்தர் கூட இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார். கூட அந்த முனுசாமிலாம் கூட போயிட்டாங்க. தர்மயுத்தம் பண்ணது யார் இருந்தாங்க, எல்லாம் காணுமே. அப்போ ஓபிஎஸ் உடைய ஆளுமை எந்த அளவுக்கு? ஒன்று வேணாங்க, தர்மயுத்தத்தில் மட்டும் இவர் நான் ரிசைன் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சசிகலாட்ட சொல்லிதான் என்ன பண்ணுவாங்க? சசிகலா மேலே மோடியோட சப்போர்ட் ஓபிஎஸ்ட்டு இருந்து அவரே முதலமைச்சராக இருந்திருக்கலாம். என்னை மிரட்டினாங்க, நான் ரிசைன் பண்ணிட்டேன். இதெல்லாம் என்ன பதில்? எடப்பாடி பழனிசாமி மிரட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் எல்லாத்தையும் அவர் மிரட்டுவார். அவரெலாம் பதவி விட்டு போக மாட்டார். அதுதானுங்க புச்சால்தனம் சார். அரசியல் எல்லாமே துரோகம் எல்லாம் இருக்கும். காலை வர்றது இது இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும். நேர்மையானவங்க அரசியலில் காமிங்க. நேர்மையாக இருந்தவங்களை அரசியல் என்றைக்கு தூக்கி பிடிச்சிருக்குது கொஞ்சம் யோசனை பாருங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன சொல்கிறோம்? வேலுமணி தங்கமணி அப்பா பல கோடி சொத்து சேர்த்துட்டாங்கப்பா, பிழைக்க தெரிஞ்சவங்கப்பா, நல்ல கண்ணு. அவர் சம்பாதிக்கவே இல்லைங்க.
காமராஜர் ஐயா அவரும் சம்பாதிக்கவே இல்லைங்க, சொல்கிறோமா இல்லையா? இதான் இன்றைக்கி அரசியல். இந்த அரசியலில் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய இடம் எங்கே இருக்குது? ஓபிஎஸ் புலம்பி தீக்கிறாரு. அதை விட டிடிவி இவ்வளோ தூரம் இவங்களுக்காக நின்று என்ன பண்ண முடியும்? எடப்பாடியை கூப்பிட்டு இன்றைக்கி அமித்ஷா பேசுகிறாரு. சார் நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் பிஜேபியோட இருப்பீங்க, உங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க? ஏன்னா சார் பலத்துக்கு தக்கனப்படி தான் உங்களுக்கு மரியாதை, காசுக்கு தக்கனப்படி தான் வெளியில் மனிதனுக்கு மரியாதை. பாருங்கள், பணம் உள்ளவன் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் பணம் இல்லாமல் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா சார்? பணம் உள்ளவன் போனால் சார்னு கூப்பிடுவாங்க, பணம் இல்லாத போனால் ஓரமாக உட்காருங்கன்றவாங்க தானே. அப்போ ஓபிஎஸ் டிடிவிக்கு இதுதான் நிலைமையா? அப்போ நாளைக்கு வந்து மோடி அவர்களை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு 5 நிமிஷம் அவர் சொல்லுவார். எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்து கோரிக்கைக்காக கேட்டேன்னு சொல்லுவார், அதுவும் 2-3 கோரிக்கை சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். எய்ம்ஸ் முடிச்சு விடுங்க, மறுசீரமைப்பை கொஞ்சம் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அறிக்கை விடுங்க, கூட்டணிக்கு வந்துட்டோம். ஸ்டாலின் அந்த பிரச்சனையை கிளப்புறாரு, இது மறுசீரமைப்பு. சும்மா ஒரு பேச்சுக்காவது மறுசீரமைப்பு நடக்கும்போது தமிழகம் பாதிக்காதுன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிருங்க, முடிஞ்சது. இல்லை இதை வச்சு 10 நாள் ஸ்டாலின் அரசியல் பண்ணிகிட்டு இருப்பார், அவர் அரசியல் பண்ண விடக்கூடாது. அதேமாதிரி இந்த ஆளுநரை கொஞ்சம் பேச வேணாம்னு சொல்லுங்கள், சும்மா பேசிக்கிட்டே இருக்கார், அவர் பேசினாவே ஓட்டு போயிடும். அதில் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம். சரி அப்போ ஓகே. அப்போ மோடி அவர்களை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ப்ரேயர் என்னென்னா, இந்த தொகுதியை ஃபைனலைஸ் பண்ணுங்கள் சீக்கிரம். இன்னொன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னென்னா, நீங்கள் கம்மியாக நின்னா தான் நல்லது. அதேமாரி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுக தலைமையிலான ஆட்சின்னே சொல்லி கேட்போம். போன தடவை அதனால தான் நம்ம அவ்வளோ சீட்டு வந்தோம், எதிர்ப்பு இருந்த போதும். இப்போ திமுக எதிராக அவ்வளோ கோபம் இருக்குது. அப்புறம் இந்த இடி மேட்ரு, முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்க அமைச்சர்கள் நிறைய கேஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வேகப்படுத்துங்க, அவங்களுடைய பண ஃப்ளோவை கட்டுப்படுத்துங்க. இவரே ஐடியா கொடுப்பார்ல, செந்தில் பாலாஜிலாம் விட்டுறாதீங்க, அவர் இருந்தாங்கன்னா ஒரு 40 தொகுதியில் நமக்கு டஃப் கொடுப்பார், அவரை பண்ணுங்க. நேருவை ஆஃப் பண்ணுங்க, ஏவா வேலுவை ஆஃப் பண்ணுங்க. இவ்வளோ விஷயம் நாளைக்கு பேசுவார். நீங்கள் கேட்கலாம் 5 நிமிஷத்தில் எப்படி பேச முடியும்? ஃபைலு கீழே எடுத்துகிட்டு பேச ட்ரை பண்ணுவார். 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் பேசிடணும். அவர் நாளைக்கு அவர் பேசும்போது சொல்லுவார், இந்த மாதிரி அதிமுகலாம் சேர்க்க சொன்னாங்க, உங்களுக்கு சேர்க்குற ஐடியா இல்லைங்க, அதை மட்டும் எனக்கு கம்பல் பண்ணாதீங்க. இதில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கானா எடப்பாடி அப்போலேருந்தே. கூட்டணிக்கு தயார் எடப்பாடி பழனிசாமி. பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அவர் கூட்டணிக்கு தயாருங்கிற ரேஞ்சில் இறங்கி வந்துட்டார். ஆனால் இதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டார். டிடிவி ஓபிஎஸ்லாம் ஒரே மேடையில் என்னோடலாம் ஏற முடியாது, சாத்தியமே இல்லைங்க, அது மக்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, என்னுடைய அதிமுக இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டுவார் க்ளீனாக. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அடுத்து ஜி.கே. வாசன் வந்து ஏற்கனவே வந்து அவர் நல்லா பழக்கம். என்னுடைய எம்பி பதவி முடிஞ்சோன்னே என்னுடைய எம்பி பதவி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், ஒன்றிய அமைச்சர் ஆகணும்னு அவருடைய எண்ணம். பிரதமர் அமித்ஷா அவங்க முன்னாடி குட் புக்கில் நல்லாவே இருக்கார், பரவாயில்ல, தமிழ்நாட்டில் நமக்காக கொஞ்சம் எல்லா வேலையும் பார்க்குறாரு, மீடியேட்டர் வேலைலாம் பார்க்குறதுக்கு அவருக்கு ஒரு தனி மரியாதை. அதனால் என்னென்னா, இந்த விஷயத்தை வச்சுட்டு மற்ற விஷயத்தையும் பேசிட்டு இந்த விஷயத்தையும் பேசலாம். இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நிர்மலா சீதாராமனை போய் தம்பிதுரை பார்த்தார். அது எதுக்குன்னா, இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் வந்து நாங்கள் வப்பு வாரி விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு ஆதரிக்க முடியாதுங்க, ஏன்னா சட்டசபையில் நாங்கள் வந்து எழுத்துட்டோம், இப்போ எழுதி தான் போடுவோம்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம எடப்பாடி சொல்லிட்டு வர சொன்னார்னு சொல்லிவிட்டு, என்னுடைய உறவுக்காரங்க நிறையா காலேஜெலாம் வச்சுருக்காங்க, இதில் நிதி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க. அதாவது அதிமுகவில் சொல்லும்போது நம்ம எடப்பாடி பழனிசாமி எந்த மேட்ரு பேச சொல்லி அவர் அனுப்புனார்னா அந்த மேட்ரு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இவருடைய பிரச்சனை, இவருடைய காலேஜில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்து வைங்க மேடம்னு பேசிட்டு வந்திருக்காரு. அதான் பிழைக்கிறது தெரிஞ்ச ஆள். இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஜி.கே. வாசன், இந்த கதை ஜி.கே. வாசனுக்கு அமைச்சர் பதவி கேட்டுட்ருக்கார். அடுத்த பிரச்சனை யாருன்னா, பாரிவேந்தரில் ஆரம்பித்து ஏசி சண்முகத்தில் ஆரம்பித்து ஜான் பாண்டியனில் ஆரம்பித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரேயர். எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்க வரக்கூடிய தேர்தல், கிருஷ்ணசாமியிலேருந்து பிரேமலதாலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரேயர், யாருக்கு எவ்வளோ சீட் கொடுக்க போகிறாங்க. நல்லா கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டிடிவியை தொங்கலில் விட்டுட்டார், அண்ணாமலையும் ஊசலாட்டத்தில் வச்சுட்டார். அதே மாதிரி அவர் இன்னொரு தொங்கலில் விட்டது ராமதாஸ். பிஜேபி கூட கூட்டணிக்கு மட்டும் அதிமுக போகாமல் இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பேரம் பேசியிருப்பாங்க. பேசுவார்ப்ப நான் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போயிடுவேன் அப்படின்ன உடனே எடப்பாடிக்கு அதிக தொகுதி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கும். இன்றைக்கி ஐயாவுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்? ஒன்றா திமுக கூட்டணிக்கு போகணும், இல்லைன்னா அதிமுக கூட்டணி, ரெண்டே தான். திமுக கூட்டணியில் ஏற்கனவே ஒரு மேட்ரு பேசி ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ பிஜேபி கூட்டணி தான். சரி, பிஜேபி கூட்டணியில் அதிமுகட்ட பேசினாலும் பேரம் பேசலாம், பிஜேபிகிட்ட போய் பேரம் பேச முடியுமா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சமூக நீதி காத்த காவலர் அப்படி இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள்லாம் யார் தெரியுமா, ஆண்ட பரம்பரெல்லாம் சொன்னீங்க.
பி நம்ம அதிமுக போய் வக்பு வாரியத்துக்கு எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. ஜி.கே. வாசன் தெரியும், அவர் அவர் வந்து மீடியேட்டர், அவர் போய் பிஜேபி தான், அவரை பற்றி நம்ம பேச வேணாம். தமிழ்நாட்டிலேருந்து ஆதரித்த ஒரே எம்பி அவர் தான், சூப்பரான எம்பி அவர், நன்றி கடன். எம்பி பதவிக்காக இந்த வேலைலாம் பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ண முடியும்? அன்புமணி ராமதாஸ் சமூக நீதி இயக்கம்ங்கிறீங்க, இங்கே மட்டும் உங்கள் அப்பா வக்பு வாரிய மசோதாவுக்கு எதிர்த்து பண்ணுறாரு, நீங்கள் அங்கே போய் ஓட்டெடுப்பில் கலந்துக்கலையே, வரலாறு அன்புமணியை மன்னிக்குமா? இதில் வந்து எவ்வளோ வாய் அன்புமணிக்கணும் ஒன்றும் புரியலையே, என்ன அவ்வளோ கோவம், என்ன பொங்குறீங்க நீங்கள்? இதெல்லாம் இது என்ன இது? சரி விடுங்க, அன்புமணி பற்றி நம்ம ரொம்ப பேசணும். அவர் கொஞ்சம் நிறைய பேர் மேலே மரியாதை இருக்கும் பாருங்க, அந்த மரியாதை கெடுத்துக்குவாங்க. உண்மையிலேயே டாக்டர் ஐயா மேலே இப்போவும் நான் மரியாதை இருக்குது. டாக்டர் ஐயா ஒரு காலமே இந்த மாதிரி வேலை பண்ண மாட்டாருங்க. பையன் டாக்டர் ஐயாலாம் பண்ண மாட்டார். நம்ம இன்னும் ஞாபகம், அவர் சொல்லி கூட ஒரு பண்ணாமல் இருந்திருக்கலாம். டாக்டர் ஐயா இது உடன்பாடு இருக்கும் நம்ம நினைக்கிறீங்க. அவருடைய பழைய வரலாறுலாம் பார்த்தா உண்மையிலே அவர் தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ண நினைப்பார். வக்பு வாரியத்துக்குலாம் அவர் ஆதரிக்க மாட்டார். அவர் பையன் போயிட்டு நீங்கள் புறக்கணிச்சிட்டு வரீங்களே, என்ன லாஜிக்குங்க? உங்களுக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? கேட்டால் சமூக நீதி தான் சமூக நீதியா? கேட்டால் அம்பேத்கரை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் ஊருக்கு மணிக்கணக்கில் பேசுகிறீங்க. படித்தா மட்டும் போதாதுங்க. கேட்டால் டாக்டருக்கு படிச்சுட்டாங்கிறீங்க, இதுதான் டாக்டருக்கு படிச்சிங்களா நீங்கள்? அன்புமணி அவர்கள் உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாகுது. இப்போல்லாம் இப்போ இதெல்லாம் பண்ணும் போது தான் யோசிக்கிறேன், பரவாயில்லப்பா, பாட்டாளி மக்கள் கட்சி வரவே கூடாதுன்னு யோசிப்பாங்கல்ல, அதெல்லாம் இப்படி தான் இருக்கிற 10 ஓட்டிங்க எடுத்துகிட்டு இருக்கீங்க பாருங்கள். நீங்கள் உங்கள் மனைவி 2 பேர் தான் நிற்கணும். இதெல்லாம் குடும்பம். கேட்டால் அப்பாவுக்கு பையனுக்குமே சண்டை வரும். இது ஒரு கட்சி. 5.5% உங்களை நம்பிட்டு இருக்காங்க வன்னிய மக்கள். வன்னிய மக்களை வந்து நீங்கள் ஏமாற்றி எவ்வளோ சொத்து சேர்த்துருப்பீங்க. இந்த குடும்பங்கிறது வன்னிய மக்களுக்கு தெரியாத, வேறு ஆள் இல்லை, அவங்க கூட இருக்காங்க. மெல்ல மெல்ல வளர்ந்து வராரு வேல்முருகன், உங்களுக்கு ஆப்பு வைக்க. நீங்களாம் வேல்முருகன் எவ்வளோ பெற்றுங்க. அவராது உணர்வோடு இருக்கார். திமுக கூட இருந்தால் எதிர்த்தாது பேசுகிறாரு. நீ இவ்வளோ அடிமையாக இருப்பீங்க நம்ம நினைக்கவே இல்லை. பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமி சூப்பருங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது 4 பேரை எதிர்த்து ஓட்டு போட்டுருக்காரு. நீங்கள் இவ்வளோ பயந்துருக்கீங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்கோலிங்கிறீங்க. நீங்கள் தான் உண்மையிலே கோலை. உங்கள் மேலே நிறைய கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவ்வளோ பயந்து போயிட்டுருக்கீங்க. வேறு எதுக்கு போகிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அன்புமணி எப்படிங்க நம்ம எடுத்துக்கிறது? பெரிய மரியாதை வச்சுருந்தோம் அன்புமணி மேலே. நீங்கள் வக்பு வாரியத்துக்கு எழுத்துல ஓட்டு போட்டிருக்கணும். உங்கள் அப்பா எதுக்குறாரு? நீங்கள் என்ன கட்சியோட ஸ்டாண்டு ஒன்று, உங்களுடைய ஸ்டாண்டு ஒன்றா? நமக்கு புரியல. நமக்கு இதே மாதிரி தான் அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது ஓபிஎஸ் பையன் மோடிக்கு ஆதரவாக பேசினார். அப்போ நம்ம திட்டினோம். இவரும் ஒன்று தான். அப்பா ஒரு நிழலில் விழுந்த போன்சாய் செடி மாதிரி அந்த செடி தான் வரலாம் அன்புமணி. தனியாக அன்புமணிக்கெலாம் அவ்வளோ செல்வாக்கு வந்துருக்குமாங்க? அவர் பையனா இல்லைன்னா கொஞ்சம் யோசனை பாருங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? அதனால் இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு செக் வச்சாச்சு எடப்பாடி. எப்படி? இனிமேல் பிஜேபி தான் சீட்டு, பிஜேபி கொடுக்குற சீட்டு தான் வாங்கிக்கணும். அப்போ வந்து டிடி விஜயனுக்கு செக் வச்சாச்சு, ஓபிஎஸ்க்கு வச்சாச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி வச்சாச்சு. இந்த செக் வச்ச கட்சியெல்லாம் ஒரு கூட்டணியில் நிற்கிது. அதான் காமெடி. எப்படி செக் வச்ச கூட்டணிலாம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாரு? நான் வந்து இது இல்லை, எந்த நிபந்தனைக்கு ரைட். அவர் வந்து தமிழ்நாடு தலைவர் பதவி விட்டு போகிறத விருப்பமே இல்லை அவருக்கு. சொல்கிறாரு பார்த்தீங்களா, தலைவர் ரேஸில் நான் இல்லை அப்படின்னு. என்ன அர்த்தம்? ஆனாலும் தமிழ்நாடுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பேன். என்னங்க அர்த்தம் அது? ஒன்றிய அமைச்சரான இப்படி தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருப்பீங்க. அப்போ இன்னமும் அவருக்கு தமிழ்நாடு தலைவர் பதவியில் இருக்கக்கூடிய மோகம் குறையில. மடாதிபதிகளை வச்சு முயற்சி பண்ணுறாரு. இமயமலை சாமியாரை பார்த்து அது ஒரு முயற்சி பண்ணுறாரு. இன்னொன்று உச்ச நட்சத்திரத்தை பார்த்த அண்ணாமலையுடைய தூதர்கள். ரஜினி தான் வெளிப்படையாக என்ன ரஜினிகாந்தை பார்த்து கூட சொல்லியிருக்காங்களாம். அதான் நம்ம நினச்சோம். சசிகலா அவர்கள் வீட்டில் போய் பார்த்தாங்க. ஓபிஎஸ் பார்த்தார் 2 தடவை. ஏதாவது முயற்சி பண்ணார் ரஜினி? பார்ப்பார், பேசுவார், அவ்வளோதான். அவர் இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாருங்க. ரஜினிகாந்த் அவர்கள் என்னை ஓரளவுக்கு தெரிஞ்ச முறையில் சொல்கிறேன், அவர் இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ண மாட்டார். பார்ப்பார், கேட்பார். இன்னொன்று வந்துங்க, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து நம்ம நினைக்கிறோம் பிஜேபிக்கு வந்து ரஜினி ஆதரவாக இருக்கார், எடப்பாடி முட்டு கொடுத்தாருன்னு. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். போன தேர்தலில் எடப்பாடி மட்டும் பிஜேபியோட சேர்ந்து இருந்தால் 4 சீட்டு கிடச்சிருக்கும். அதை கழட்டி விட்டது எடப்பாடி, நம்ம பாராட்டலாம். அதே மாதிரி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியில் ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பித்து பிஜேபியை கொஞ்சம் வளர்த்து விட்டுருந்தாரு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் ஓரளவுக்காவது வளர்ந்துருக்கும். ரஜினினா ஒரு கொஞ்சம் மாசு இருக்குல்ல, அது வேணான்னு சொல்லி ஒதுங்கினார் பாருங்க. உண்மையிலே ரஜினி தமிழ்நாட்டுக்கு பண்ண நல்ல விஷயம். பிஜேபியை பற்றி பேசாமல் இருந்தது. நீங்கள் அவரை சங்கிகின்னு எது சொன்னாலும் நேரடியாக ஒரு பிஜேபியை வாழ்த்தி சூப்பராக பிஜேபி வரணும், பிஜேபிக்கு வந்து பெரிய முட்டு கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ரஜினியை கண்டிப்பாக நம்ம திட்டுவோம். ஆனால் அந்த வேலையை அவர் பண்ணலைங்க, அப்படியே ஒதுங்கிட்டார். கரெக்டாக அது நல்ல முடிவுன்னு நினைக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு. அவர் நிலப்பில் வேணால் அவர் தாமரைக்கு ஓட்டு போடலாம். ஆனால் அவர் வெளிப்படையாக மக்கள்கிட்ட பிஜேபி நல்ல கட்சின்னு அதெல்லாம் சொல்லல. அவர் அது வரைக்கும் சந்தோஷம். அப்போ அதுக்கே சொல்லாததுக்கு எப்படி சொல்ல போகிறார்? ஆனால் முயற்சி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் முயற்சி என்ன? மாப்பிள்ளையை சந்தித்த அண்ணாமலை தரப்பால் அண்ணாமலையை பேசினாரான்னு கூட தெரியல. ஆனால் வந்து ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்குதான். என்ன எதிர்த்து ரொம்ப மோசமாக ஒரு அறிக்கை விடுங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க அது திமுக குடும்பத்துக்கும் அண்ணாமலைக்கு சண்டை மாதிரிலாம் செய்தி வருது?
சரி, திமுக குடும்பத்துக்கும் சண்டை. இவர் யார், அதானி யார், மோடியோட ஃப்ரெண்டா இல்லையா? அண்ணாமலைக்கும் அதானிக்கும் ஃப்ரெண்டு இல்லை, இது தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? தெரியும். அப்போ மோடியோட ஃப்ரெண்டான அதானியை யார் பார்த்தது? இங்கே சென்னையில் யார் பார்த்தது? பார்த்தாங்களா இல்லையா? பார்க்கும்போது இவங்களுக்கும் அதானிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதானி பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரும் பார்த்துட்டு போகிறாரு. அப்போ ஏன் அண்ணாமலை போய் பார்க்கக்கூடாது? அதெல்லாம் ஒரு டீலிங் தானே. இன்றைக்கி டீலிங் இருக்கும். டீலிங் இல்லாமலாம் இல்லைங்க, உங்களுக்குள்ள பயங்கரமாக டீலிங் இருக்குது. இதை தெரிஞ்சு தான் விஜய் சொன்னார். இப்போ நீங்களும் உங்களுக்கு 2 பேரும் ஒன்று, நீங்கள் 2 பேரும் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. எடப்பாடியால் சொல்ல முடியாது, ஆனால் எடப்பாடிக்கு தெரியும். எடப்பாடிக்கும் திமுகவுக்கு ஒரு கேம் இல்லைங்கிறீங்க. எடப்பாடி மேலே கேஸ் வந்து போடுவோம். முதல்ல போன ஆட்சியில் வந்து எடப்பாடி மேலே குறை சொன்னாங்க. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, அம்மாவுடைய மரணத்தை கண்டுபிடிக்கிறோம், வேலுமணி ஊழல் மணி, குட்கா புகழ் விஜயபாஸ்கர், தங்கமணி, வீரமணி, எல்லாத்து மேலேயும் ஊழல் பெட்டி பெட்டியாக கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து பாருங்கள், அம்மாவுடைய மரணத்தை கண்டுபிடிக்கிறோம். எங்கே கண்டுபிடிச்சாரு? கொடநாடு பயமுறுத்தினார். கொடநாடு கண்டுபிடிச்சாரா? டெண்டர் முறைகேடு வழக்கு கண்டுபிடிச்சாரா? ஓபிஎஸ் மேலே வீட்டு வசதி வாரிய முறைகேடு கண்டுபிடிச்சாரா? வேலுமணி மேலே ஊழல் மணின்னு ரைடு விட்டிங்களே, அதை கண்டுபிடிச்சிங்களா? தங்கமணி மேலே ரைடு, வீரம், எல்லாத்து மேலேயும் மாதம் ரைடு, டிவிஎஸ்சி. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதிமுக திமுகவை திட்டாது, பார்த்தீங்களா? பிஜேபியும் திட்டாது. ஆனால் பிரதான எதிர்கட்சின்னு எடப்பாடி சொல்லிக்குவார். நமக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஸ்டாலினுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லப்பா, எதிர்கட்சியே இல்லை, சூப்பராக இருப்போம். எதாவது கேட்டால் பாசிச பாஜக. அதே மாதிரி அண்ணாமலையை கேட்டால் திமுக ஒரு தீய சக்தி. முடிஞ்சு போச்சு. 2 பேரும் தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் 2 பேருக்குள்ள ஒரு டீலிங் இருக்கும். இது எடப்பாடிக்குன்னு தெரியும். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க அதை ஒரு படத்தை சொல்லுவாங்களே, அவங்க குடும்பத்தை திட்டுவார், நான் அதை விட கேவலமாக திட்டுவேன், இது ஒரு ஹாபி மாதிரி பண்ணுறேன். அது மாதிரி தான் போயிட்டு இருக்குது. வேறு என்ன பண்ண முடியும் அரசியலில்? அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ டிடிவி தினகரன் நாளைக்கு எப்படி ஸ்கோர் பண்ண போகிறான்னு தெரில. அவர் சொல்லுவார்ல, உங்களை நம்பிட்டு இருந்தேனேன்னு கேட்பார். ஆனால் அண்ணாமலை தான் டிடிவி தினகரனுக்கு நல்ல பழக்கம் மோடியை விட. அப்போ மோடிகிட்ட கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு நாளைக்கு டிடிவி பேசுவாரா, இல்லை எடப்பாடி ஸ்கோர் பண்ணுவாரா, இல்லை ஓபிஎஸ் வந்து சொல்கிற விஷயத்த இவர் பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்குவாரா? பாருங்கள், நான் இந்த மாதிரிலாம் ரொம்ப நீங்கள் சொன்னீங்கன்னு தான் சேர்ந்தேன், பாருங்கள் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்க, நாங்கள் இருந்தால் தான் கட்சியை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும், இதெல்லாம் சொல்லுவார் ஓபிஎஸ். கட்சியை உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருவேன், என்னை மட்டும் தலைவராக்குங்க. அப்போ நாளைக்கு மோடி எத்தனை பேரை சந்திக்க போகிறாரு, எப்படி தலையை சுற்றுது, யாருக்கு மோடி ஆதரவு தெரிவிக்க போகிறார், எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டு போகிறாரா? இவ்வளோ விஷயங்கள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளைக்கு வந்து நம்ம மீண்டும் நேரலை பண்ணுறோம். ஏன்னா இது நாளைக்கு இந்த விஷயத்தெல்லாம் பேசி நம்ம நேரலை பண்ணுறோம். மறுபடியும் சொல்கிறோம், பிரைம் மினிஸ்டர் வந்து மறுசீரமைப்பு பற்றி பேசாமல் போனால் திமுக அரசியல் பண்ண ரெடியாக இருக்கிறது. ஒரு விதத்தில் மறுசீரமைப்பு பேசினாலும் பாருங்கள், பேசிட்டார், ஆனால் இவர் வந்து நம்ப முடியாதுன்னு அதுலேயும் அரசியல் பண்ணுவாங்க. நாளைக்கு யார் ஸ்கோர் பண்ண ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடியை சந்திக்க ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார், கொடுக்கல. இல்லைனா அவர் போய் மதுரையில் சந்திச்சிருப்பார். ஒருவேளை கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். கொடுத்துருந்தா வந்து மோடியுடைய செல்வாக்கு இன்னும் பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டார், கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க, ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்கலாம். இல்லை மோடி வந்து மறுசீரமைப்பை வச்சு திமுகவை எப்படி டேமேஜ் பண்ண போகிறாருன்னு தெரில. நாளைக்கு நடப்பதை இப்போ நம்ம பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தகவல் சொல்லுவோம். நிறைய நேரலையில் தொடர்ந்து நம்ம வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. இந்த வீடியோவை நிறையா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.